Hello darlings, welcome to Nandini's cookbook. இன்னைக்கு சூப்பர் டெலிஷியஸான பிரெட் அல்வா வீட்லயே எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 10லேருந்து 12 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு 4லேருந்து 5 பேருக்கான குவான்டிட்டி. ஸோ நம்ம இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பிரெட் அல்வா நல்லா கலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையோடையும் போட்டு செய்யலாம். கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வெட்டிங்ஸில் அந்த மாதிரி தான் செய்வாங்க. பட் நான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அண்ட் இதோட கார்னர் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் நான் ஒரு தவாவில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு க்ரம்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். எதுக்காச்சும் ஸ்நாக்ஸ்க்கு வேணும்னா நான் இதை வந்து பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட பிரெட் பீசஸை 2 ஸ்லைசஸாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் அல்வா நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு தயங்குற மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிலும் கீயும் ரொம்ப கன்சியூம் ஆகுன்றது தான். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது, சூப்பராக வரும். அண்ட் வந்து உங்களுக்கு சப்போஸ் கீ காலி ஆயிடுச்சுன்னா நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி லைட்டாக பட்டர் மட்டும் மேலே தடவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை போட்டு நார்மலாக நம்ம டோஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துருங்க. எந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ நான் ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு காடமம் பொடி பண்ணி அதிலே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி மட்டும் போதும். இப்போ நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். பிரெட் ஸ்லைசஸ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப வந்து கலராதிங்க, அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மேஷ் ஆகிடும், இல்லைனா வந்து ரொம்ப குறைவாயிடும் போக போக. ஸோ இதை இப்படியே நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா மேலே ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர, வீடியோவையும் டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பிரெட் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ நான் இது கூடவே வந்து ஹெவி ஃபேட் மில்க், அது வந்து அந்த ஆடையெல்லாம் எடுக்காமல் அப்படியே ஆட் பண்ணுற ஒரு 1/2 கப் அளவுக்கு. இதை நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணாதீங்க, குத்தி கலராதீங்க, அப்படியே வந்து கலரி விடுங்க. ஸோ இது நல்லா கலரி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிட்டாய் மேட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த டைமில் வந்து நார்மல் ஸ்வீட்லெஸ் கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோவாக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த கண்டென்ஸ்டு மில்க். ஏதாச்சும் ஒரு 2 மில்க் ப்ராடக்ட் சேர்த்தா தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து மிட்டாய் மேட் சேர்த்து இதை இப்படியே இன்னொரு தடவை கலரி விட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அப்சர்வ் ஆகி ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி மூடி வச்சு லிட் போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா குக் பண்ணுவேன். கீ எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா திரும்ப வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ, அந்த மாதிரி 3 டைம் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ இதை மூடி வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீ ஃபுல்லாகவே மேலே வந்துடுச்சு, நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஹல்வாவும் வந்து ஒட்டாமல் வருது. ஸோ உங்களுக்கான டிப் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் அதை வந்து உட்டன் கரண்டி வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வரும். கொஞ்சம் நேரத்துக்கும் வந்து அது லாங் லாஸ்டிங்காக எதுவும் ஆகாமல் கெடாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ இதில் வந்து நீங்கள் ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளரி விதை சேர்க்க போகிறேன். நீங்கள் கேஷ்யூ நட்ஸோ பாதாமோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உடனே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இது நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கல்யாணத்தில் செய்கிற பிரெட் அல்வா டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.